படத்தோட மெயின் சாராம்சம் பார்த்தீங்கன்னா விவசாயி. இது ஒரு மோட்டிவேஷன் ஃபிலிம் தான். It's very characteristic and I really like the textures. இந்த மாதிரி ஜானர்ல எடுக்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. J'ai adoré, j'ai bien aimé. En plus comme c'était j'ai trouvé que le film était très intéressant et poignant. J'ai trouvé que le film était vraiment très émouvant, très touchant. It's very characteristic and I really like the textures, the cinematography and the use of space. And the characters are very divergent. இது ஒரு மோட்டிவேஷன் ஃபிலிம் தான். இதே மாதிரி நிறைய வந்தால் நல்லாயிருக்கும். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஜானரில் எடுக்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. சொசைட்டியில் என்னென்னா இப்போ நடக்க போகிறதெல்லாம் காட்டுறதெல்லாம் இல்லை அதிகமாக. ஸோ இந்த படத்தில் உண்மையில் என்ன நடக்குதுன்னு காட்டினாங்க. ஸோ இதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும் ஜெயந்தனு இது ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு. இட்ஸ் ரியலி கிரேட் ஃபிலிம். moi le film j'ai adoré, j'ai bien aimé. En plus comme c'était milieu rural, dans la nature, et j'ai bien aimé l'authenticité comment dire de la bande son. Voilà. Donc comme il n'y avait pas de musique, c'est vrai, mais c'était les bruits naturels de l'environnement. Et donc j'ai trouvé ça très intéressant au niveau auditif. Et vous bien sentez sûr, vous êtes avec eux. tout à fait. Et je peux vous dire la vérité, à la fin, moi aussi, la sonnette du téléphone a commencé à m'exaspérer. J'étais vraiment dans le film. Ouais, non, très bon film. J'ai trouvé que le film était très intéressant et poignant et qu'il faudrait faire plus de films comme ça pour sensibiliser les publics à tout ce qui est humainement à transformer dans ce monde pour faire un monde meilleur. J'ai trouvé que le film était vraiment très émouvant, très touchant. Et je pense que c'est vraiment un bon film parce qu'il nous parle de faits qui touchent la société, peu importe le pays. Je suis d'origine nigériane, je sais que c'est des sujets qui peuvent également toucher les populations, notamment dans les villages assez reculés. Mais vraiment pour mettre un accent très important sur la vie des agriculteurs, peu importe le pays d'où ils sont, quelles sont les difficultés auxquelles ils font face. Donc venez voir ce film, il est vraiment très beau. இவ்வளோ தமிழ் உறவை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ் உறவு மட்டும் இல்லை, ஃப்ரெஞ்சு ஜனங்க, சைனீஸ், இட்டாலியன், ஸ்பானிஷ், அப்புறம் ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்லேருந்தும் 2 பீப்புள் 3-4 பேர் வந்திருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு தமிழ் படத்தை அதுவும் டூர் எஃப்எல்க்கு முன்னாடி ப்ரொஜெக்ஷன் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த ஃபெஸ்டிவலில் பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் ஒரே தமிழ் படம். இந்த தமிழ் படத்தை ஆதரித்து அதுவும் திங்கக்கிழமையாக இருந்தாலும் இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தோட மெயின் சாராம்சம் பார்த்திங்கன்னா விவசாயிகள். இப்போ ஒரு விவசாயி முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஆடு மாடு அதை வச்சுட்டு விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஆடு மாடு எல்லாத்தையும் நம்ம மாற்றிட்டு அதுக்கு பதில் ஒரு மெஷின் கொண்டு வரோம். அந்த மெஷின் கொண்டுட்டு வரும்போது அந்த மெஷினால் விவசாயிகளுக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படுது அதுதான் இந்த படம் பேசுது. அது மட்டும் இல்லாமல் எப்படிலாம் விவசாயிகள் ஏமாற்றப்படுறாங்க நிறைய வழியில். இப்போ அந்த ரியல் எஸ்டேட்டு, அப்புறம் கார்ப்பரேட்டு ஃபைனான்ஸ் மோசடி, இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த படம் எடுத்துருக்கு.